எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி ஒன் டே நான் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிவிஷன் அப்படிங்கிறத பண்ணுறேன், எத்தனை டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணுறேன். அட்டென்ட் அப்படின்னாக்கா ஓஎம்ஆர் ஷீட்டில் எத்தனை கொஷின்ஸ் அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணுறேன், யூடியூப்பில் எத்தனை கொஷின்ஸ் அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். படிக்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் இப்போ படிக்காதீங்க. நிறைய ஃபாஸ்ட்டாக ரிவிஷன்ஸ் கொடுக்கும்போது தான் இருக்கக்கூடிய இந்த 6 டேஸில் நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். மார்னிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நான் இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். யூனிட் 6க்கும் அதே மாதிரி பாலிட்டி அப்படிங்கிற இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் நான் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஓரலாக பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸும் பார்க்கும்போது தான் டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 9 o'clock தமிழ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இலக்கணம் அப்படிங்கிற பார்ட்டு தான் நான் எடுத்திருந்தேன். அல்லதில் யூனிட் 1 அண்டு யூனிட் 2 அப்படின்றதையும் முடிச்சுட்டு அதே மாதிரி யூனிட் 4 அப்படிங்கிறதையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரும் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நம்ம ஈஸி அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய தமிழ் டாபிக்ஸ் கூட ரொம்ப கஷ்டமாக அப்படிங்கிறத நமக்கு கேட்குறாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகலாம். தமிழில் ஃபுல்லாக இலக்கணம் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் கேட்பாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. அதனால் நான் எனக்கு இலக்கணம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நிறைய தமிழ் டெஸ்ட் அப்படிங்கிறது அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்லேயே தான். ஸோ நான் ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுறேன். பட் யூடியூப்பில் வரக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே தான் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி யூடியூப்பில் 2 டெஸ்ட் அப்படிங்கிறத நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத முடிச்சதுக்கப்புறமா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இந்த எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் மெயின்ஸ்க்கு அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய நோட்ஸையும் கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா கொஷின்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய மெயின்ஸுக்கு படித்த ஒரு சில டாபிக்ஸும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நமக்கு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம்ஸ் தெரியாமல் தயவுசெய்து எக்ஸாமுக்கு போகாதீங்க. இருக்கக்கூடிய பேசிக் ஸ்கீம்ஸ் ஆச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ் அப்படின்னாக்கா ஒரு 20 ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அந்த ஸ்கீம்ஸையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நான் ஜியாகிரஃபி அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். ஜியாகிரஃபியில் மொத்தம் 5 லெசன்ஸ் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 5 லெசன்ஸும் ஒன்ஸ் நான் ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் இந்த வீக்கில் இதுக்கப்புறம் நான் ஜியாகிரஃபி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அதனால் இன்றைக்கி ஜியாகிரஃபி அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வாகை பேட்சில் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இதில் மொத்தமாக 200 கொஷின்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து டெஸ்ட் 2 ஓகேவா. ஓவராலாக டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நான் 2 இதில் செகண்ட் அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் நக்கீரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் நான் அட்டன் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் 200 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம 3 hours அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி மேக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், தமிழுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் நீங்கள் 200 கொஷின்ஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.